Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சிஎம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகாக மறுபடியும் வந்த பாதையே திரும்பிட்டாங்கப்பா. மறுபடியும் அந்த பருத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. தலைவர் தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு வாருங்கள் என்று அழைக்கவில்லை. நாங்கள் மதுவை ஒழிக்கின்ற வரைக்கும் போராடுவோம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க போராடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள், அதிவிரைவில் எங்கள் தலைவர் மோடியை கூட நேரடியாக சந்தித்து மனு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. டில்லியில் நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆர்ப்பாட்டம். நீங்க போய் சிஎம் கிட்ட தனி அறையில உட்காந்து பேச வேண்டிய தேவையெல்லாம் எதுக்கு இருக்கு? தனி அறையில என்ன பேசியிருப்பாங்க? அப்படி என்ன ரகசியம்? மது ஒழிக்கிறதுக்காக தனியா திட்டம் ஏதாவது நீங்க இருக்கிறத சொல்லுங்க, நான் இருக்கிறத சொல்றேன் அப்படின்னு ஏதாவது மீட்டிங் நடந்திருக்குமா? எங்க தலைவர் இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, என்ன நாங்க மது ஒழிப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, அதில் முடிந்த வரைக்கும் மது ஒழிப்பதற்கான அட்டவணை அறிவியுங்கள். ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம். ஒன்றிய அரசே கடையை மூடு. ஒன்றிய அரசு கடை மாநில அரசு கடை மூடு. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கடையோட சாவி மோடி கிட்டே அமித்ஷா கிட்டே இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே பின்வாங்காது. அப்படியே ஒரு விஷயத்துல பின்வாங்கிறது என்றால் அது பாய்வதற்காகத்தான். நான் சொல்வது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து பின்வாங்கி இருக்கிறது பாயறதுக்கு சித்தாந்தம். இது சித்தாந்தம். எங்க தலைவர் அமைப்பாய் திரும் புத்தகத்திலே சொல்லுவார், பாய்வதற்கான செயல் திட்டம் இல்லாமல் பதுங்குதல் என்பது ஒரு முட்டாள்தரமான செயல். அப்போ பதுங்கும் போது பாய போகிறோம் என்ற செயல் திட்டத்தோடு இருந்தால்தான் அது முழுமை பெறும் செயல் திட்டமாக இருக்கும் என்று தலைவரை அறிவிச்சிருக்கிறார். சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறவங்களோட தான் நம்ம கூட்டணி வைக்க போறோமா? 26 எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் இப்பவே சொல்லியிருந்தோம். தலைவர் சொல்லுங்க, உங்க கொள்கை என்றைக்கும் மாறாது. தலைவர் வந்து சார், உங்க கொள்கை என்றைக்கும் மாறாது. அது நிச்சயமாக எப்ப ஜெயிப்போம் எப்ப அடைய போறோம்ன்றது எங்க தலைவர் சொல்றாரு. அதை கூட யோசிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு உட்கார்ந்து பேசணுமா? ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு டீம் தேவையில்லை. திமுக என்றால் உங்களுக்கு மென்மையான ஒரு போக்கு, பிஜேபி பாமக என்றால் உங்களால என்னன்னாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. அவர்களுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்து பின்னால் இருந்து வேலை செய்தவர்கள் அவர்கள் தான் அப்படின்றதுக்கு ரெக்கார்டு இருக்கு. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, திமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றதே விரும்புகிறோம். நீங்க வந்து திமுக மேல உங்களுக்கு வெறுப்புனா திமுக பத்தி நான் கேட்கல சார், நேர்கள் பாப்பாங்க, அவங்க தான் பயிர் சொல்லிக்கிறீங்க. நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுறீங்களா, திமுகவை காப்பாற்றுறீங்களா சொல்லுவாங்க. தமிழகத்தை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய வேலை. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சங்கத்தமிழன் அண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரொம்ப பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய முதல் பேட்டியை நீங்க தான் எடுத்தீங்க. கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் சிஎம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகாக மறுபடியும் வந்த பாதையே திரும்பிட்டாங்கப்பா. மறுபடியும் அந்த பருத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நான் சோஷியல் மீடியா விமர்சனங்களை சொன்னேன்னா உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவு பெற்றுரும். அதுக்காக தான் நான் இதுக்கு எதுக்கு நீங்கள் டேபிள்லாம் உடைச்சி சேரையெல்லாம் கீழே தள்ளி எல்லாம் மறுபடியும் அதுவாகவே சேர்ந்து போச்சு, அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல போய் இருந்துருச்சு போல தெரியுதே அப்படின்றாங்களே விசிகா மேலே விமர்சனம். அதாவது நம்மளை பிடிக்காதவர்கள் அப்படி விமர்சனத்தை கக்கிறதுக்கு அவங்களுடைய விருப்பம், அவங்க செய்யலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது எப்படின்னா இப்போ வந்து மெயினாக வந்து திமுக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்னாள் வரையிலுமே இது வந்து நல்ல ஒரு மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை உருவாகுச்சு. நீங்கள் சொன்னது பிரகாரம் அதற்கு பிறகு கொஞ்சம் எழுச்சி குறைந்த மாதிரி தெரியுது அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் கருத்து சொல்லலாம். அதில் வந்து ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும். அப்போ சுதந்திரம் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வெள்ளைக்காரர்கிட்ட தானே போய் கேட்க முடியும். இப்போ மேதகு வாழ்ந்த காலத்தில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? ஸ்ரீலங்காவுடைய அந்த முக்கியமான அந்த அதிபர்கிட்ட தானே போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சரி, இது மனிதனுடைய போராட்ட குணத்தில் போராட்டத்தின் வெளிப்பாடு தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதில் எங்கள் தலைவர் இன்று நேற்று இல்லை, என்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அன்னைக்கே பிரகடனப்படுத்தினார் 90லேயே. அதற்கு பிறகு சசி பெருமாள் என்ற ஒரு மாபெரும் ஒரு போராளி, போதைக்காகவே, ஏன்னா மொழிக்காக இறந்தவர்கள் இருப்பாங்க, தேசத்துக்காக இறந்தவர்கள் இருப்பாங்க, மதுவுக்காக இறந்த ஒரே போராளி உலகத்திலே அவர் தான் சசி பெருமாள். அந்த காலகட்டத்தில் ஒரு மகனை போல இருந்து அவர் அடக்கம் செய்ததிலிருந்து அதற்கு பின்னால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிதிவண்டி மூலமாக போயிருக்கிறோம், ஊர் ஊராக போயிருக்கிறோம். நான் சொல்கிறது 2016
தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அப்போ மாநாடு நடத்தியிருக்கேன். திருச்சியில் மது ஒழிப்பு மாநாடு அந்த காலத்தில் நாங்கள் நடத்திட்டோம். நிறைய பேருக்கு தெரியாது அந்த வரலாறு. நான் உங்களுக்கு போட்டோவை தரேன் பாருங்க. ஆனால் அப்போதெல்லாம் ஒரு பெரும் பேசும் பொருளாக வரவில்லை. இப்பொழுது என்னவென்றால் தேர்தல் அரசியலில் எழுச்சி தமிழர் இல்லாமல் யாரும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்தம் அனைவருக்குமே புரிய வந்திருக்கிறது. ஆதலால் நாங்கள் போய் அந்த முதல்வரை எப்படி வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி போராடினாரோ அதை போல தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்தியாவிலும் ஒழிக்க வேண்டும். அந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைவருடைய நீண்ட அறிக்கை 5 பக்கம் உள்ள அறிக்கையில் கடைசி இதில் கைலெட்டில் எழுதியிருப்பார், இந்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் துருப்பு எண் 47 பிரகாரம் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் இந்தியா முழுக்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டை முடிச்சிருவோம். இல்லை அது சொல்லிடுறேன், அந்த அறிக்கை சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த அறிக்கையில் செகண்ட்ல தமிழக அரசாங்கமே பூரண மதுவிலக்கை உருவாக்குவதற்கான அட்டவணையை அறிவி இருக்குங்க. அப்படி நான் வேணா படிச்சு காட்டுறேன், அனுப்பி விடுறேன். நானும் பார்த்தேன். எங்க தலைவருடைய அறிக்கை விட்டுருங்க, 5 பக்க அறிக்கையில் அது 2வது தமிழக அரசே இருக்குல்ல. இல்லைங்க, தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கையை வந்து நீங்க கோரிக்கை வைங்கன்னு நீங்க கேட்குறீங்க, ரைட்டுங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஐயா ஸ்டாலின் கிட்ட இருந்து அதே அறிக்கையை ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருங்க. அந்த அறிக்கை அது இருக்கட்டும். எங்க தலைவர் முதல் கொடுத்த 5 பக்க அறிக்கையிலையும் போட்டிருந்தாரு. தமிழக முதல்வர் சந்திச்சார் பாத்தீங்களா, அதுலயும் எழுதியிருக்காரு. நீங்க எடுத்து பாருங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். இருக்குங்க அறிக்கையில தமிழக அரசாங்கமே வீரியம் இருக்கா, மது ஒழிப்பு மாநாட்டின் வீரியம் உங்ககிட்ட இருக்கா? எந்த வீரியமும் எந்த வகையிலுமே குறையாது. நீங்கள் சொன்னதை போல சுதந்திரத்தை வெள்ளைக்காரனிலிருந்து வாங்கி கொடுப்பதற்காக மகாத்மா காந்தியடிகள் எப்படி போராடினாரோ அதை போலவே அவர் பிறந்த நாளில் அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள், கர்ம வீரர் காமராஜரோட இறந்த நாள், அந்த நாளில் நாங்கள் வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். எங்க கள்ளக்குறிச்சியில், ஏன் மதுரை நடத்தலாம்ல, ஏன் சென்னை நடத்தலாம்ல, ஏன் திருச்சி நடத்தலாம்ல, ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு போனார்கள். அந்த மண்ணில் இருந்து நாங்கள் பெறப்படுறோம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அது யார் பொறுப்பு? தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு தானே. பார்வையாளர்கள் மத்தியில் ஆபரேஷன் சக்சஸ் தான் ஃபேஷன் டெட் மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து தொடங்கினது நீங்க சரியான நோக்கத்தோடு தொடங்குனீங்க. இது எல்லாருமே அழைத்து நீங்க உட்கார வச்சு பேசணும், எல்லாரையும் அந்த மேடைக்கு வர வைக்கணும். அதுதானே உங்களுடைய திட்டம், அதுதானே உங்க நோக்கம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது நீங்கள் பேசின அந்த சொல்லாடல்கள், உங்க தலைவர் பேசின ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் எடுத்து இப்ப சொன்னேன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்க போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்களே. ஏன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவரிடம் உறுதியளித்திருக்கலாம்ல, எப்படியாவது குறிப்பிட்ட காலத்திற்குள்ள மதுவை பூரணமாக ஒழித்து விடுகிறேன், அதற்கான அட்டவணையை அறிவிக்கிறேன் கூட சொல்லியிருக்கலாம்ல. ஒருவேளை அது வெளியில வராமல் இருந்திருக்கலாம். நாங்கள் நம்புகிறோம், நிச்சயமாக எங்கள் மாநாட்டுக்கு பிறகு நிச்சயமாக அந்த அட்டவணையை வழங்குவார்கள். நீங்க பொறுத்திருந்தாங்க கேட்கலீங்க. இப்ப நீங்க போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தனி அறையில உட்கார வச்சு பேசுனதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நீங்க எப்படி நடக்கும் நான் சொல்றேன். எப்படி நடக்கும் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாதா? நீங்க தாராளமா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறத கேட்கறதுக்கு நாங்க வந்து இன்னைக்கு சொல்றோம், என்னைக்கு அன்னைக்கு சொல்றதா, இன்னைக்கு சொல்றோம், என்னைக்கு எங்க தலைவருக்கு சும்மா முன்னுக்கு பின் முரம்பாக பேசக்கூடியவர் அல்ல எழுச்சி தமிழர். பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் உறுதியாக உருவாக்குவோம். அதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம். அப்புறம் என்ன இருக்கு? எந்த எல்லைக்கும் போவோம். சரி, நீங்க அறிவாலயத்துக்கு அழைச்சி போனீங்களா இல்ல நீங்களா போனதா? அதாவது அவர்கள் அழைத்து எங்கள் தலைவர் சென்றிருந்தாலும் சரி, இல்லை எங்கள் தலைவர் கேட்டு போயிருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதானே. தலைவரை சந்திக்க போயிருக்காங்க. இல்ல அது தெளிவுபடுத்த முதலமைச்சரை சந்திப்பதற்கான தேவை ஏன் எழுந்திருக்கு? இல்ல அது தேவையற்றது. எப்படின்னா நான் திருப்பி சொல்றேன், அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், சுதந்திரத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வெள்ளக்காரன் தானே கேட்டிருக்க முடியும் அந்த காலகட்டத்தில். அது மாதிரி எங்கள் தலைவர் தமிழக முதல்வரை சந்திச்சு, ஐயா நீ வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள், பல வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், பாராட்டுக்கள் சொல்லி முடித்துட்டு எங்கள் தலைவர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த அறிக்கையை அவர் படித்து முடிச்சு பார்த்துட்டு, இது எங்கள் கட்சியுடைய கோட்பாடு தான், நாங்களும் இதில் உறுதியாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் கட்சியில் இருந்து 2 பேரை அனுப்புகிறோம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தீங்க நீங்க, அரசியலையும் மக்கள் பிரச்சனையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தே பாக்குறீங்க. மது ஒழிப்பு மாநாடு தொடங்கிய நாள்ல இருந்து, நீங்க அறிவிச்ச நாள்ல இருந்து உங்களுதுல சின்னதா ஒரு 90% கரெக்டா எட்டி பிடிச்சுங்க. இதுல பாமக பாஜக உங்களுக்கு அவங்களுக்கு வாய்க்கா தகராறு, அவங்க கிட்ட சேர்க்க மாட்டீங்க, ரைட் ஓகே. வாய்க்கா தகராறுன்னு போற போகல சொல்லாதீங்க. நீங்க தானே பிடிவாதமா இருக்கீங்க. அவர்கள் வந்து சாதியவாதிகள், இவர்கள் மதவாதிகள். ஏன் சாதியவாதிகளும் மதவாதிகளும் போதைப் பொருளோ மதுவோ உட்கொள்ளவில்லை, அவங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது சாதியை விட மோசமானது மது. மது வந்து அடிச்சவனுக்கு மட்டும்தான் சிக்கல். ஆனால் மதுவை விட மோசமான சாதி போதை தான். இப்போ மதுவை போட்டிங்கன்னா நமக்கு போதை வரும், ரைட்டு. ஆனால் சாதின்றது பார்க்குறவனுக்கு பூரா
அங்கே போறா குடிசை இருக்கு, எரிடா அந்த குடிசை எரிச்சு விட்றான், அவன் போடுறா ரோட்டில் கடந்த பையெல்லாம் வீடு கட்டியிருக்கேன், இங்கிட்டு பார்க்குறது டே ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையில் வரீங்களா, பயங்கரமாக வர்றீங்களா, வெட்டுறா என்ன டீசெட் மாட்டீங்களா, கூலிங் கிளாஸ் பண்ணீங்களா, அவங்களை பற்றி ஒரு பார்வை இருக்கு. நடந்துச்சா ஐயா ராமதாஸ் மது ஒழிப்பு போராளியா இல்லையா? அது மாற்று கருத்து இல்லை. அவர் போராளி, அவர் தேவைங்க. அந்த போராளி நான் சாதி ஒழிப்பிலும் நான் பழையதை போலவே எப்போது நாங்கள் அறிவித்த வர என்ன சொன்னோம், தமிழ் குடிதாங்கி என்று எங்கள் ஊரில் தான் மதுரையில் மேலூரில் தான் அவருக்கு வழங்கினேன். அது உண்மை என்றால் நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், மதுவை ஒழிப்பதை போலவே நான் சாதியும் ஒழிப்பேன் அப்படின்னா வரட்டுங்க. நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அவர் அழைக்க சொல்றோம். அது அரசியல் சார். அவர் மேல நீங்க வைக்கிறது அலிகேஷன் எல்லாம் அது அரசியல். மது ஒழிப்புக்கு டாக்டர் ராமதாஸை நீங்கள் அழைப்பதில் ஏன் உங்களுக்கு ஒரு பொதுநல நோக்கம் தானே சார்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதுலயே அரசியல் வருது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சாதி போதை மது போதையை விட கொடுமையானது. ஏனென்றால் இவரே சொல்லியிருக்காரு, யார், கார்ல் மார்க்ஸே சொல்லியிருக்காரு, அவருடைய வழிகாட்டி தான் மார்க்ஸ். ஏன்னா அவர் ஆஃபீஸ்லேயே மார்க்ஸுடைய போட்டா இருக்கு, தந்தை பெரியாருடைய போட்டா இருக்கு, அம்பேத்கர் போட்டா இருக்கு. மார்க்ஸ் என்ன சொல்றாரு, மதம் வந்து ஒரு அபினுக்கு சமம், மதத்தின் குழந்தை தான் சாதி. அப்ப நாங்க அதை வந்து இப்பயே சொல்றேங்க, நான் உங்களுக்காக சொல்றேன், நான் சொல்லிடுறேன். மதம் அபினை விட மோசமானது. சாதி ஒரு தீ, அதை வந்து ஆள் மனதுல வச்சிருக்காங்க. ரைட்டு, அது எல்லாம் எதற்காக பயன்படுத்துறாங்க, அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. ஆமா தானே? ஆனால் மது ஒழிப்புல பிஜேபியும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கு. எச் ராஜா இன்னைக்கு சொல்றாருங்க, இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, கட்டாயம் படிச்சிருப்பீங்க, பீகார்ல மது விலக்கு இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபரை தானே மேடை ஏற்றி நம்ம உட்கார வைக்கணும். ராஜா பையா ஏன் உட்கார வைக்க கூடாதா? என்னங்க இது பெரிய நகைச்சுவையா இருக்கீங்க. எப்படி இது என்ன? அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவரும் மது ஒழிக்கணும்னு பேசுறாரு, பிஜேபியும் மது ஒழிக்கணும்னு. உத்தரப்பிரதேசுக்கு ஏன் அவர் போய் கேட்கல? உத்தரப்பிரதேசில் அந்த முதலமைச்சரே சொல்றாருல, அப்படியே 6 மாதம் எங்களுக்கு ஓடிதான் சம்பாரிச்சு அது மூலமா தான் நாட்டை நடத்தணும் அவர் சொன்ன டயலாக். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க யாரு அவங்க, பிஜேபி யாரு, எல்லாம் ஒரே குரூப் தானே. பீகார்ல மது விலக்கு இருக்குன்றாரு. பீகார்ல இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியம்? நான் வரவேற்கிறேன், அந்த கருத்துக்கு நான் வரவேற்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ராஜா, காரைக்குடி ராஜா அவர்கள் உண்மையிலே அந்த கருத்தில் ஆத்மார்த்தமாக பாராட்டியிருந்தால் வாழ்த்துக்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய சித்தாந்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு சொல்றேன், சித்தாந்தமே அவர்களுக்கு மதுதாங்க. அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது, அதே மாதிரி 3 வேதங்களில் என்ன சொல்லுது, அதுதான் முக்கியமான மைய புள்ளி. அதுதான் இன்னமும் வந்து அர்த்தசாஸ்திரம் அசத் என்ன சொல்றாங்க, மனிதனை எப்பயுமே போதையிலேயே வை, இந்த உழைக்கிற மக்கள் கேள்வி கட்டக்கூடாது, போதையில வை, அது விபச்சாரத்தை வந்து தொழிலாக்கு அப்படின்னு இருக்குதுல்ல. போதையை ஒழிக்கணும் அப்படின்றது தானே உங்களுடைய திட்டம். ஆமா, உறுதியாக. அதுல நில்லுங்க. நீங்க மறுபடியும் அரசியலுக்காகவே போயிடுறீங்களே, அந்த பாதைக்கே போயிடுறீங்களே. நாங்க வந்து மீண்டும் வெளியே இருந்து சிந்திக்கணும். சாதியவாதி மதவாதிகளை தவிர எந்த கருத்துல மாற்றமே இல்லை. அனைத்து ஜனநாயக சக்தியும் நாங்கள் அழைக்கிறோம். எந்த மாற்று கருத்து நீங்க சொன்ன தலைவர் முன்னுக்கு பின் பேசினார்ல, முதலமைச்சரை பார்த்த பிறகும் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், எங்கள் மாநாட்டிற்கு மது ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள், மது ஒழிக்க வேண்டும் உண்மையிலே நம்புகிறவர்கள், சாதியவாதி மதவாதி தவிர எல்லாரையும் அழைக்கிறோம். எப்படி இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு அழைப்பு கொடுக்குறீங்க? ரைட்டு, அதிமுகவுக்கு நீங்க கட்டாயம் வரலான்னு சொன்னீங்க முதல்ல, ஆனா இப்ப நிலைப்பாடே உங்களுக்கு மாறி இருக்கு. யாரையும் தனித்தனியா ஒரு பிரதிநிதி, சங்கத்தமிழன் போன்ற பிரதிநிதிகளை அனுப்பி ஒவ்வொரு கட்சியா ஒரு அழைப்பு கொடுக்கலாம்ல? நான் இப்போ ஒரு கொடுத்தால் அதனுடைய வீரியம் அதிகமாகும். இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து சில பேருக்கு மனதில் பாதிப்பை கூட உருவாக்கலாம், வருத்தத்தை கூட உருவாக்கலாம். ஆனால் நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. எங்கள் தலைவர் தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு வாருங்கள் என்று அழைக்கவில்லை மாநாட்டுக்கு. நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சொல்கிறது இப்போ வந்து முக்கியமான ரெக்கார்டு. எங்கள் தலைவர் போய் ஐயா மாநாட்டுக்கு வாங்க ஐயா, நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்த காரணத்தால் அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு பாராட்டி விட்ட பிறகு நாங்கள் மனுவை கொடுக்குறோம். மனு கொடுக்கும்போது உங்கள் மதுவிலக்கு எங்கள் ஆட்கள் அனுப்ப அவராக தான் சொன்னது. அழைப்பே கொடுக்காமல் தானே, அழைப்பே கொடுக்காமல் தாங்க, அழைக்கலங்க. நான் தான் சுதந்திரம் யார்கிட்ட இருந்து பெற முடியும்? நீங்க சொன்ன சுதந்திரம் யார்கிட்ட? அப்ப அவங்க மனு கொடுக்குறோம் ஐயா, இந்த மனுவின் பிரகாரம் நீங்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உருவாக்குங்கள், உடனே உருவாக்க முடியாத ஒரு பட்டியலை அறிவிங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் உங்களுக்கு அனுப்புறோம் அனுப்புறாங்க. நீங்க சொல்ற சுதந்திரத்திற்கான பிரகடனப்படுத்த உங்க மேடைக்கு அனுப்புறாங்களா 2 பேரை? அவங்க ஏன் ஒருவேளை இருக்கலாம்ல, அன்னைக்கு வர்றப்ப கூட அட்டவணை கொண்டு வரலாம்ல. அட்டவணையை கொண்டு வந்து நாங்களே எதிர்பார்க்கலங்க. அவங்க வர்றோம்னு சொல்றத பார்த்து தளபதி ஸ்டாலின் ஒரு அட்டவணையை உருவாக்கி அவங்க மேடையில போய் அன்னைக்கு அறிவிங்க, நாங்க இத்தனாம் தேதிக்குள்ள மது ஒழிப்போம்னு ஏன் நடக்க கூடாது, ஏன் பாசிட்டிவா ஏன் திங்க் பண்ணுங்க, ஏன் நேர்மறையாக ஏன் சிந்தனை பண்ண கூடாது? அறிவிக்காம டிகே இளங்கோவன், ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் ஏன் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு, அந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக முதல்வர் கூட அறிவிக்கலாம்ல? அறிவிக்க வேண்டும் என்பதான எங்கள் என்ன, ஏங்க அறிவிக்க கூடாது? இமிடியேட்டா கூட செய்யலாம். ஏன் மாநாட்டுக்கு பிறகுதான் செய்யணுமா என்ன? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குல்ல.
பாப்போம் எத்தனை நாள். இப்போ அக்டோபர் 2 ரொம்ப நாளாக இருக்குது. இல்ல சார், இந்த வந்துடும். உங்களுக்கு இன்னும் இந்த நான் திருப்பி சொல்றேங்க, திருப்பி இளைஞர் அணியின் மாநில செயலாளராக சொல்லுகிறேன். நாங்கள் மது ஒழிப்பில், போதை ஒழிப்பில் நாங்கள் சும்மா ஏதோ அரசியலுக்காக செய்யவில்லை. அதை ஒழிக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் ஓய மாட்டாது. அப்புறம் தனித்தனியா ஒரு அழைப்பை கொடுத்தால் அந்த மாநாடு வெற்றி பெறும் இல்ல, அந்த மேடை நிரம்பி வழியும் இல்ல, அந்த மேடையில் உட்காரக்கூடியவன் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும் போது அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருமா இல்லையா? நிச்சயமாக அதையும் கூட எங்க தலைவர் உயர்நிலை குழுவை கூட்டி அதற்கான பரிந்துரை கூட செய்வதற்கான வாய்ப்பு குழுவை கூட்டணும். என்ன எல்லாமே எங்க தலைவர் வந்து ஜனநாயகவாதி. இது இந்த இப்ப நடத்துற மத்திய இந்த மாநாடு, இதுக்கு கூட உயர்நிலை குழுவை கூட்டி எல்லாரும் கருத்து கேட்டுதான் நடத்துறாரு. அது மாதிரி நீங்க சொன்ன இந்த கருத்து ஒரு நியாயமான கருத்து தான். ஏன் மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு அபிஷியலா ஒரு லெட்டர் எழுதி ஏன் அழைக்க கூடாது? அது எங்க தலைவர் சொல்லிட்டாரு, எல்லா கட்சியில் இருக்கின்ற மகளிர் அணி மாநில தலைவர்கள் வந்து கலந்து கொண்டால் சிறப்பு என்று. அதை கூட லெட்டர் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பொறுத்து இருந்து பாருங்கள். நிச்சயமாக வருகின்ற வாரங்களில் அதுவும் நடக்கலாம். அதிமுக எங்களை அழைத்தால் நிச்சயம் நாங்கள் வருவோம் அப்படின்னு திரு இபிஎஸ் நேற்றைக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக இந்த மேடைக்கு வருமா? நீங்க போய் அழைப்பீங்களா? முறைப்படி அழைத்தால் நாங்க வருவோன்றாங்க. நாங்கள் முறைப்படி அழைப்பதற்காகத்தான் உயர்நிலை குழுவை எங்கள் தலைவர் கூட்டி முடிவு செய்வார். அதை நம்ம இப்ப பதில் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே நாட்கள் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நாட்கள் என்ன நிறைய இருக்கு. என்ன அங்கிட்டு ஒரு 2 நாள் இருக்கு, இங்கிட்டு ஒரு 10 நாள் இருக்குல்ல. அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு ஒரு யுகம் தான். ஏன்னா எங்க தலைவர் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உழைத்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக அதற்கான ஒரு அறிவிப்பு அதிபரை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான ஒரு போராட்டமா, ஒரு கையில் எடுத்திருக்கிற ஒரு மாநாடா, அல்லது தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மாநாட்டை நடத்துவோம். எதுவரைக்கும் தொடர்ச்சியாக? மது ஒழிகிற வரையிலும். அது உங்க விருப்பம், அது உங்க ஆசை. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் மதுவை ஒழிக்கின்ற வரைக்கும் போராடுவோம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க போராடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள். அதிவிரைவில் எங்கள் தலைவர் மோடியை கூட நேரடியாக சந்தித்து மனு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆர்ப்பாட்டம். நாங்கள் அவ்வளவுக்கு தேசிய அளவில் இந்திய கூட்டணிக்கு இதை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். இதுவும் உயர்நிலைக்குள்ளே நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதனால நீங்க வந்து சாதாரணமாக ஏதோ தேர்தலுக்காக தலைவர் ஆரம்பித்து விட்டார் அப்படிலாம் இல்லை. இது வந்து இங்கே பாருங்க, நேரடியாக பாதிக்கிறாருங்க. அவர் நேரடியாக போய் பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது அங்கே வந்து ஒரே ஒரு மரக்காணத்தில் 30 இளம் விதவைகள் இருக்கிறாங்க. 300 இளம் விதவைகள். அவங்க வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பெண்மகள் சான்சி ராணி. அந்த அம்மா என்ன சொல்லுது, என் புருஷன் வந்து குடியாரனே எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க, குடிச்சுப்பிட்டு இங்கே பாரு 3 குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்க, யார் பாதுகாப்பது, யார் செய்வது? அது மாதிரி ஒவ்வொரு பெண்களின் வலியை உணர்கிறார். அந்த வலியிலிருந்தே பரப்பிடுது. ஆனால் வந்து நீ சாதாரணமாக வந்து தேர்தல் அரசியலுக்காக அது பேசாதீங்க. நிறைய பேர் இதை எப்படி பார்க்குறாங்க, தேர்தலுக்காக தலைவர் செய்கிறார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. சசி பெருமாள் இறந்த அன்னைக்கு நீங்களும் பார்த்தீங்க, நேரடியாக அங்கேருந்து அவர் அடக்கம் பண்ணாருங்க. தூக்கிட்டு போய் சுடுகாட்டு அடக்கம் செய்ததிலிருந்து நாங்கள் தொடர்ந்து போராடலாம். நீங்கள் எடுத்ததெல்லாம் சரியான நிலைப்பாடு தானுங்க. நீங்கள் போய் சிஎம் கிட்ட தனி அறையில் உட்காந்து பேச வேண்டிய தேவையெல்லாம் எதுக்கு இருக்குது? தனி அறையில் என்ன பேசியிருப்பாங்க? அப்படி என்ன ரகசியம்? மது ஒழிக்கிறதுக்காக தனியா திட்டம் ஏதாவது நீங்க இருக்கிறத சொல்லுங்க, நான் இருக்கிறத சொல்றேன் அப்படின்னு ஏதாவது மீட்டிங் நடந்திருக்குமா? ஏன் எங்க தலைவர் இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல? என்ன, நாங்க மது ஒழிப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆகையால் முடிந்த வரைக்கும் மது ஒழிப்பதற்கான அட்டவணை அறிவியுங்கள். ஏதோ நாங்கள் வந்து தேர்தலுக்கு வெளியில சொல்ற தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் ஆத்மார்த்தமாக இந்த தேசம் மது இல்லாத தேசமாக உருவாக வேண்டும். ஆகையால் நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தையும் நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க கூட ஒரு தீர்மானத்தை கூட சட்டமன்றத்தில் நிறைவேற்றலாம். சட்டமன்றத்தில் வெறும் திமுக மட்டும் நினைத்தால் நிறைவேற்ற முடியாது, அதிமுகவும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அறிவிக்கும் பொழுது ஒரே கையெழுத்தில் இந்தியா முழுக்க. ஏன்னா நான் மோடியை வந்து ஒரு விஷயத்தை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் தான் அங்கே வந்து எங்கே குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கை அமுல்படுத்தின காங்கிரஸ். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி தொடர்ந்து கொண்டு வந்தார். இப்போ அவங்க குஜராத்தில் மட்டும் காந்தி பிறந்த பூமியில் மட்டும் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் பிறந்த பூமியில் மட்டும் செஞ்சிருக்கிறீங்க, ஏன் இந்தியா பூரா உருவாக்கக்கூடாது? அப்போ அது ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரே ஒரு கையெழுத்து டக்குன்னு எடுத்து இந்தியா பூரா பூரண மதுவிலக்கு எவனை எதுவும் குடிக்கப்படாது போட்டாருன்னா உண்மையிலே வரலாற்றில் பெரிய ஒரு இடத்துக்கு போவாருங்க. நானே சொல்றேங்க, இது இந்தியா முழுக்க மது ஒழிப்புக்கான மாநாடா இப்போ நடத்துறது? அதை படிங்க நண்பரே. என்ன நான் படிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. தேசம் முழுக்க நான் சொல்லிடுறேன். நான் படிச்சிருக்கேன், எல்லாமே உங்களுடைய ஒட்டுமொத்த அறிக்கையும் படிச்சிருக்கேன், உங்களுடைய அழைப்பு படிச்சிருக்கேன். இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த மது ஒழிப்பு மாநாடுனா ராகுல் காந்தி அழைக்கலாம்ல? நீங்க ராகுல் மோடியை தான் உங்களால பார்க்க முடியாது, பிஜேபி தான் உங்களுக்கு பிடிக்காது சார். ராகுல் காந்தி அழைச்சு உட்கார வைங்க சார் மேடையில. அதை நாங்கள் மறுபரிசீலனை என்ன சார், எது கேட்டாலும் அது நடக்கலாம், இது நடக்கலாம். நீங்கள் ஜனநாயகத்தில் ஒருத்தர் தானே. நாங்கள் ஒருவேளை ராகுல் காந்தி எப்போ அழைக்கலாம் வச்சிருக்கோம்னா, நாங்கள் டெல்லியில் நடத்தலாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவரை கூப்பிடலாம்னு இருக்கிறோம்.
இப்போ நீ சொன்ன கருத்து நல்ல கருத்து. உங்க கருத்து ஜனநாயகத்தில் அதே எங்க தலைவர் சொன்னார்ல, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு என்ன. இப்போ நீங்க சொல்ற கருத்து கூட உண்மையிலே வந்து நான் உயிரிழக்குள்ள நான் பேசுவேன். மாதேஷ் சொன்னாப்ல, மாதேஷ் என்ன சொன்னார்னா, ஏன் இந்திய கூட்டணியுடைய முக்கியமான ஒரு தலைவர் ராகுல் காந்தி ஏன் அழைக்க கூடாது, ஆக டெல்லி நம்ம நடைபெற போகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்ம நிச்சயமாக அழைக்க வேண்டும் என்று. நிச்சயமாக அழைப்போம், பொறுத்திருந்து பாருங்க, அது உங்களுக்கு கூட ஒரு வெற்றியாக அமையும். நீங்களே சொல்லலாம். இந்த மாநாடு முழுமை பெறணும் அப்படின்னா இந்த மேடையில் அதிமுக இருக்கணும், நாம் தமிழர் கட்சி இருக்கணும், அங்கீகாரம் பெற்ற அத்தனை கட்சிகள் தலைவர்களும் இந்த மேடையில் இருக்கணும். பிஜேபி பாமக வேண்டாங்க, நானே சொல்றேன் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது. நன்றி இல்ல அவங்க வேண்டாம், அவங்க ஏன்னா இது முழுமை பெறட்டும். அதிமுக அந்த மேடை கட்டாயம் வரும்னு நினைக்கிறீங்க? வருமா? வரலாம். இல்ல அவங்க ப்ராப்பரா நீங்க அழைத்தால் வருவாங்க, அதை குறித்து நாங்க பரிசீலனை செய்வோம் அப்படின்றாங்க அவங்க. நான் இன்னொன்று சொல்றேன் கேட்டுங்க, தலைவர் சொன்னார், என்னுடைய கருத்து கூட இல்லை. சொல்லுங்க. அதாவது திமுகவை நாங்கள் அழைக்காமலேயே அவர் முதல்வர் வந்து 2 பேரை அனுப்புன்னு சொன்னார்ல, ஏன் வந்து இவருக்கு இவ்வளவு ஸ்லோ? எடப்பாடியா? நாங்க சொல்லமுல்ல, இந்த 2 பேர் நான் உங்களுடைய பல மேடைகள்ல நான் சொல்லி அறிவிச்சிருக்கலாம் சார், நான் களத்துல 2 பேர் அப்படினு ஏன் அவர் சொல்லல? களத்துல உங்க விடுதலை சிறுத்தைகளை ஃபாலோ பண்ற ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். டிகேஎஸ் இளங்கோவன் பல மேடைகள்ல உங்களோட மேடையை பகிர்ந்திருக்காரு. அவங்க இதுக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மட்டும் அனுப்பல, பல மேடைகள் வள்ளூர் கோட்டத்தில் உங்க மேடையை பகிர்ந்திருக்காரு, நான் பார்த்திருக்கேன். RS பாரதி என்னுடைய நினைவு சரியா இருந்தால் அவருமே பங்கேற்றிருக்காரு. ஆனா டிகேஎஸ் பல மேடைகள்ல உங்க மேடையில உறுதியா. இதுல என்னங்க, இதுல வேற யாருங்க அனுப்பியிருக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் அழைச்சு உட்கார வச்சிருக்கணும்ல மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. ஆமாவா இல்லையா? ஐயா ஸ்டாலின் வரல, ரைட், ஓகே, முதலமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் ஆக போறான்னு சொல்ற, அல்லது வந்து எல்லா நிர்வாகத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை வர வச்சிருந்தால் இந்த மாநாடு வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா? எடப்பாடியும் உங்களால் கூப்பிட முடியாது, அதிமுக வர்ற மாதிரி தெரியல, அவங்க ஸ்லோவா இருக்காங்க, நீங்களும் கூப்பிடுற மாதிரி தெரியல. சார் இந்த மாநாடு நீங்கள் முழுமை பெறும்னா உதயநிதி ஸ்டாலினை அழைத்திருக்கணுமா இல்லையா சார்? நீங்க ஏன் சார் அழைக்க மாட்டேங்க? ஏன் சார் அப்படி ஒரு டிமாண்ட் வைக்க மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பொதுவான அறிவிப்பத்தை அறிவிச்சிருக்கிறோம். எல்லாம் ஜனநாயக சக்தியிலும் தோழமை சக்தியிலும் வரணும். குறிப்பாக நீங்கள் தான் வரணும், அவங்க தான் வரணும். ஏன் நீ உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்க? நம்ம மேலே போய் ஏன் தளபதி ஸ்டாலினே வரலாம், தமிழக முதல்வரே வரலாம்னு கூட உண்மையாவே சரிங்களா? ஆனாலும் கூட நாங்கள் வந்து இன்னைக்கு திருப்பியும் சொல்கிறோம், திருப்பி திருத்தமாக சொல்கிறேன், நாங்கள் திமுகவை அழைக்கவில்லை, அவர்களாகத்தான் வருகிறோம் என்று சொல்லும் பொழுது இதில் வந்து அவங்க இவங்கன்னு பார்க்கும்போது அவங்க கட்சியுடைய முன்னணி தோழர்கள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோடு நெருக்கமாக இருந்தவர் தான் அண்ணன் இளங்கோவனாக இருந்தாலும் சரி, பாரதியாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க வர்றாங்கன்னா வரட்டும். இது போக இன்னும் பொறுத்து இருந்து பாருங்க, இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்க. கண்ணு கட்டிய தூரம் அப்படி தெரியல. மறுபடியும் இந்தியா கூட்டணி தலைவர்கள், திமுக கூட்டணி தலைவர்கள் அப்படிதான் இருக்கும் போல. இல்ல, மது ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டணிக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமான இது போராட்டம், அனைவருக்குமான தேவைகள். ஏன்னா நாடு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் மேல நீ கேமரா எடுத்துட்டு வேணா போருங்க, தமிழ்நாடே போதையில தள்ள. இதெல்லாம் தெரியும் சார். அது மட்டுமல்ல, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, நீங்க எல்லாரையும் பிரச்சனைக்கும் பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் சுரண்டல், இளம் பெண்களை, இளம் குழந்தைகளை எல்லாம் பண்றேன் பூரா யாரானா மத வெறியர், சாதி வெறியர், அவனுக்கு பூரா உள்ள என்ன இருக்குன்னா போதை வெறி இருக்குது. அப்ப அந்த போதையை அழிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த கொடுமைகளெல்லாம் அழிக்கலாம் அப்படின்றது தரவே கிடைச்சிருக்கு. தலைவர் அந்த இதில் அறிக்கையில் கிளீனாக சொல்லியிருக்காரு. எத்தனையோ கோடி ஆள் இந்தியாவில் பூரா குடிக்கிறாங்க, கஞ்சா இத்தனை லட்சம் பேர் சாப்பிட்றாங்க, இத்தனை லட்சம் பேர் வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்கன்னு ரிப்போர்ட்டு தர்றாரு. இந்தியாவுடைய தேசிய ஆணையத்தில் கிடைக்கப்பட்ட ரிப்போர்ட்டையே அவர் பதிவு செய்கிறார். ஆனால் இவங்க பூரா இந்த வேலைகள் செய்தது மட்டுமல்லாமல் செயின் அக்கறையா பார்த்தீங்களா, ரோடில் இளம் பெண்களை போதையில் தான் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே குதிச்சு வீட்டை உடைச்சு கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவனும் போதைக்காரன். அதே மாதிரி நல்லா பாருங்க, குழந்தைகளையே பாலியல் சுரண்டல் இங்க நம்ம கண்ணுக்கு எவ்வளவு இதெல்லாம் தெரியுதுன்னு பூரா காரணம் போதை தானே. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னா கடையை யார் மூடணும் சொல்லுங்க? தமிழக அரசாங்கமும் மூடணும், இந்திய அரசாங்கமும் மூடணும். நம்ம நேரா இங்க வாங்க சார், நீங்க இங்க வாங்க, இங்க முடியும் முதல்ல. இந்தியா நம்ம இங்க காப்பாத்துவோம், முதல்ல தமிழ்நாட்டை காப்பாத்துவோம். தமிழ்நாடு தான் ஆபத்தா போய் எனக்கு ஆமாவா இல்லையா? நான் சொல்றது, நான் திருப்பியும் சொல்றேன், எங்களுக்கு 2 பேரையுமே காப்பாற்ற இல்ல. நீங்க எடுத்த போது உங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு அளவில் தான் அதிக முக்கியமான ஒரு இடத்துல நின்னீங்க. நீங்க திருப்பி அந்த அறிக்கையை படிங்க. எங்க தலைவர் முதல் நாள் கொடுத்த அறிக்கையிலேயே முதல் பாயிண்ட், அதை திருப்பி நான் சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 பிரகாரம் பூரண மதுவிலக்கை இந்தியா முழுவதும் உருவாக்க வேண்டும் இந்திய அரசாங்கமே. முதல்ல தமிழ்நாட்டை காப்பாத்துங்க சார். விசிகா தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. நிச்சயமாக காப்பாத்துறவங்க தமிழ்நாட்டையும் காப்பாற்றும், இந்தியாவும் காப்பாற்றும். இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கள்ளக்குறிச்சியில ஒரு மகளிர் அணியினர் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. பெரியார் சிலைக்கு முன்பு மது பாட்டல்கள் எல்லாம் கீழே ஊற்றி ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம், ஒன்றிய அரசே கடையை மூடு. ஒன்றிய அரசு கடை, மாநில அரசு கடை. அந்த வகையில் ஒரு சிறப்பு என்னன்னு பாருங்க. என்ன சிறப்பு? இதுல போராட்டம் வந்து களத்துக்கு போயிருச்சு.
இப்போ இந்த ரொம்ப சிறப்பு. அதை வந்து நீ கேட்குற கேள்வியில் Right, சும்மா வெறும் எங்களை மாதிரி ஆளு சோசியல் மீடியாவில் பேசி இருந்தது, சும்மா அங்கங்கே பேட்டி கொடுத்துருந்த விட்டுட்டு களத்தில் இறங்கி போய் அது யாரு எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு பெண்மகளே பெண்களை திரட்டி தண்ணியை பூரா கீழே ஊற்றி அவங்க வந்து அறிக்கை சொல்றாங்க. என்ன அறிக்கை சொல்றாங்க? ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம், இந்தியா முழுவதும் மதுவை ஒழிப்போம், இந்தியா தமிழ்நாடு கடையை மூடு ஒன்றிய அரசியல் கடை. ஆமா, உறுதியா கடை திறந்து வச்சிருக்கு அவங்க தானே. கள்ளக்குறிச்சியில கடை யாரு வந்து நீங்க பார்த்தது எப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட பாக்குறீங்க. நான் பேசிட்டேங்க. நான் என்னுடைய பார்வை குறுகிய பார்வையாவே இருக்கு. இல்ல அதையும் பேசிருக்காங்க. என்னுடைய பார்வை தமிழக அரசாங்கமே கடையை மூடு. இல்ல நான் அந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோல நீ எடுத்தது மட்டும் தான வரு. நான் வீடியோ முழுசா காட்டணுமா? முழு வீடியோ காட்டணுமா? முழு வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து தமிழக அரசாங்கத்தை சொல்லி முடிச்சிட்டு இந்திய அரசு சொல்றாங்க. இல்ல நீங்க பார்த்து இந்திய அரசாங்கம் கடையை மூடு ஒன்றிய அரசியல் கடையை மூடு. கடையை வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கிற கடையோட சாவி மோடிக்கிட்டே அமித்ஷா கிட்டே இருக்குமா? கடையுடைய சாவி நான் திருப்பியும் சொல்றேன், கடையுடைய சாவி தமிழக அரசாங்கத்திட்ட தான் இருக்கின்றது. எங்க மாவட்ட செயலருக்கு தெளிவாக தெரியும், அந்த மாவட்ட செயலர் பெண்மகளுக்கு தெரியும். அந்த பெண்மகள் முதலில் போராடிய வார்த்தை சொல்லாடல் மூடு மூடு, தமிழக அரசே கடையை மூடு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்ததுங்க, நீங்க பாலிமர் டிவில இருந்து காட்டுறீங்க, எனக்கு தெரியும், நானும் பார்த்துட்டேன். பாலிமர் டிவில வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு அதை மட்டும் தானே போட முடியும். நான் ஃபுல்லா காட்டணுமா? நான் ஃபுல்லா இப்போ ஃபேஸ்புக்லேயே அந்த அம்மாவுடைய ஃபேஸ்புக்லேயே வந்திருக்கு. முழுசா நீ எடுத்து பாருங்க. பாருங்க ஒன்றிய அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே நேரத்தில் யாருக்கு? நம்ம மாநில அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவரும் தமிழகத்தில் மட்டும் மூணா பத்தாது. தமிழகத்தை மூடிட்டீங்க, ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்குன்னு வச்சுங்க, தமிழகத்தில் மூடிட்டீங்க, கேரளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பயில அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கள்ள சந்தையில் ஏன் விற்காம இருப்பாங்கன்னு என்ன இது இருக்குது. ஆனால் பூரணமாக ஒழிச்சு விடு. இன்னைக்கு நம்ம நாடு வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகுது. அது நம்ம நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாக நோக்கி சென்று கொண்டு அதுக்கு ஒரு முன்னெடுப்பாய் முதல்ல தமிழக அரசே இந்த வேலையை செய்யட்டுமே. உறுதியாக நல்ல ஆரம்பமா இருக்கும். நல்ல ஆரம்பம். அதை செய்ய சொல்லுங்க. நான் செய்ய சொல்றேன். இமிடியேட்டா எப்போ சொல்றேன் மாநாடு போட்டு நீங்க இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறமா அந்த மேடையில திமுக கூட்டணி அதிமுகவும் அந்த மேடையில உட்கார்ந்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் தமிழக முதல்வராக இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தான். அவற்றை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக மூடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைப்போம், நீங்களும் மூடணும். ஆக மொத்தம் இந்தியா வந்து ஒரு புத்தன் பிறந்த பூமி, காந்தியடிகள் பிறந்த பூமி. இங்கே பூரணமான மதுவிலக்கை நாங்கள் உருவாக்குவரை ஓய மாட்டோம். மோடி கடையை மூடியே ஆகணும்ன்றீங்க, ஸ்டாலின் கட்டாயம் மூடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குன்றீங்க. அது என்ன வித்தியாசம் வார்த்தையில? அதாவது என்ன வித்தியாசம்? மோடி இங்க வந்து சாஃப்ட் பெடல், அங்க வந்து ரொம்ப அரகண்டான ஒரு மோடி அரசாங்கத்துல நாங்க வந்து கூட்டணில ஒண்ணும் இல்ல. இது நாங்க கூட்டணி சொன்னாவே செஞ்சிருவாங்க. ஆமா, நிச்சயம் செய்வாங்க. நீங்க சொன்னா செஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா. வேங்கவேல் முடிஞ்சிருச்சா? வேங்கவேலுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? கண்டுபிடிப்பார்கள் என்பது அதிவிரைவில் செய்தி வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை வருஷம்? அது வந்து நீ அங்க போய் கேளுங்க, அங்க போய் கேளுங்க. நான் போராடிக்கிறோமா இல்லையா, கேக்குறமா இல்லையா? போராடி என்ன சார் பலன்? தொடர்ந்து போராடி எண்ட் ரிசல்ட் என்ன? பிசிகா என்ன வாங்கி கொடுத்தது? நீங்க பாருங்க பொறுமையா. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணுமா இல்லையா? நல்ல கேள்வி. எத்தனை முறை இந்த கேள்வி வச்சிருக்கீங்க? இந்த கேள்வியை நான் ஆதரிக்கிறேன். மாதேஷ் பேசும் இந்த கருத்து, ஏன் ஆணவ சட்டத்திற்கு தனியான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கவில்லை என்று அவர் கேள்வி கேட்கிறார். இது விடுதலை சிறுத்தைகளுடைய தொடர் போராட்டமாக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அது ஏன் உருவாக்கவில்லை என்ற கேள்வி சரியான கேள்வி. அதை நானும் மீண்டும் கேட்கின்றேன். அப்புறம் ஒரு ஆளுங்கட்சியுடைய கூட்டல் இருந்துகிட்டு ஒரு விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு தைரியமாக மக்களுக்காக போராடுகிறார் என்றால், மாதேஷ் அவர்கள் வந்ததுமே என்ன சொல்லியிருக்கணும்? விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் ஒரு கூட்டல் இருந்தாலும் கூட இதற்காக தொடர்ந்து போராடுகிறார், அவரை பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பாராட்டுற அவர் கொள்கை உறுதி, அதே போல அவர் ஒரு போராளி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடிக்கடி மறுபடியும் பின்வாங்கிறீங்களே, அல்லது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு தயக்கம் வந்துருது, ஒரு குழப்பம் வந்துருது. கூட்டணின்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பெடல், ரொம்ப அன்பா அணுகுறீங்க நீங்க. உடனே கை கொடுத்ததுமே ரொம்ப உடனே ஒரு லவ் வந்துருது உங்களுக்குள்ள. விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே பின்வாங்காது. அப்படியே ஒரு விஷயத்துல பின்வாங்கிறது என்றால் அது பாய்வதற்காகத்தான். நான் சொல்வது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து பின்வாங்கி இருக்கிறது பாயறதுக்கு. இது சித்தாந்தம். இது சித்தாந்தம். எங்க தலைவர் அமைப்பாய் புத்தகத்திலே சொல்லுவார். அதாவது பாய்வதற்கான செயல் திட்டம் இல்லாமல் பதுங்குதல் என்பது ஒரு முட்டாள்தரமான செயல். அப்போ பதுங்கும் போது பாய போகிறோம் என்ற செயல் திட்டத்தோடு இருந்தால்தான் அது முழுமை பெறும் செயல் திட்டமாக இருக்கும் என்று தலைவரை அறிவிச்சிருக்கிறார். பாய போறீங்களா? சிறுத்தை பாய போதா பதுங்க போதா? சிறுத்தையுடைய குணமே பதுங்குதல் என்பதை பாய்வதற்காகத்தான். ஓ, இப்ப பதுங்கி இருக்கீங்க.
அப்படி நீங்க பொருள் கொள்வது எங்களுக்கு வருத்தம் நான் இல்லை. சொல்லல, சொல்றாங்க, நான் அதை கேள்வியா இல்ல, வைக்கிறேன். அதுல வருத்தம் இல்லைங்க. உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். அப்ப ஒரு செயலை வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம், டாக்டிக்ஸ் ரொம்ப முக்கியம், ஆக்ஷன் பிளான் ரொம்ப முக்கியம். எங்களுடைய விஷன் என்ன? மதுவை பூரணமாக ஒழிப்பது. எங்களுடைய மிஷன் என்ன? அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது. அதற்கான ஆக்ஷன் பிளான் முன்ன பின்ன வரலாம், ஆனால் அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது வந்து உங்களுடைய நீண்டகால முழக்கம். ஆமாதானே? ஒரு ட்விட்டர் பதிவை போட்டு நீக்க வேண்டிய தேவை ஏன் எழுது? மீண்டும் மீண்டும் நீக்கி கடைசியாக ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போது எங்கேருந்து ஒரு அழுத்தம் வருதோ, எங்கேருந்து ஏன் அதை நீக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இருக்குல்ல. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு போல. அதாவது நீங்களே ஒரு முடிவை பண்ணிட்டு நான் சொல்ல சார், ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், சமூக வலைதளத்தில் என்னை விட ரொம்ப இயங்குறேன். நான் கேட்டுறேன். நம்மளை விட அறிவா மக்கள் வந்து அழகா சொல்லிடுறாங்க, ஆமாவா இல்லையா, இதனால தான் இது நடக்குது அப்படின்றாங்க. ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த குழப்பம்ன்றாங்க? தயக்கமும் இல்லை, குழப்பமும் இல்லை, மயக்கமும் இல்லை. அது எப்படின்னா, எங்களுடைய தலைவருடைய அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் வந்து பார்க்குற அட்மின் 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக தம்பி சதன் பராஜினே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவர் வந்து எங்கள் தலைவர் பேசணும், பழைய பேச்சுனா இல்லை, சித்தாந்தம் வேணுமா பழசாக இருக்கலாம். 99 சொன்ன சித்தாந்தம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது, அதை வந்து 3 நாளைக்கு முன்னாடி எங்கே பேசுகிறாரு? காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு. அதை கட் பண்ணி போடுறாரு. போடும் பொழுது அதில் எழுத்துப்பிழை வருகிறது. நான் தான் முத அதை பார்த்ததே நான் தான் பார்த்தேன். அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை எடுத்து வச்சு ஸ்கிரீன் ஷேடால் எழுத்துப்பிழை இருக்கிறது. தம்பி என்னடா தம்பி இப்போ எழுத்துப்பிழையோட போட்டிருக்க அப்படின்னா, அந்த தம்பி ஐயோ ஆமாம் அப்படியானே நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துப்பிழையோட எழுத்தை மட்டும்தான் அவர் எடுக்கிறார். நல்லா கேட்டுக்கிறங்க, அதை மட்டும் தான் எடுக்கிறாரு. ஆனால் அந்த வீடியோ அப்படியே இருக்குதா ஒரு 11-11:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆனா வெளியில பூரா நீங்க சொல்ற மாதிரி பயந்துட்டாங்க விடுதலை திருத்தில அப்புறம் பில்டப் பண்ணவே என்னாச்சு? எங்க தலைவரை கான்டாக்ட் பண்ணா தலைவர் முடியல. தலைவர் வந்து டெல்லியில இருக்கிறாரு. அந்த கம்யூனிஸ்டுடைய தேசிய தலைவர் இறந்து போனாங்க. அவரை நானும் ட்ரை பண்றேன், என் மொபைல் இருந்து அவர் கிடைக்கல. மற்ற சில தலைவர்கள் ட்ரை பண்றாங்க, கிடைக்கல. அந்த பையன் பயந்துகிட்டு, ஏன்னா ஏற்கனவே நானே பலமுறை சொல்லியிருக்கிறேன், அன்பு தம்பி சஜன் பராஜ் நீங்க நல்லா சூப்பரா பண்றீங்க, கட்சியை சோசியல் மீடியால கொண்டாண்டீங்க, ஆனா சில நேரங்களில் எழுத்து பிள்ளையா போட்டுறீங்க, அதை மட்டும் கவனமா இருங்க அப்படின்னு நம்மளே சொல்லி இருக்கிறேன். அதனால பயந்து தம்பி டோட்டலாவே எடுத்துட்டாப்ல. எடுத்து முடிச்சுமே தலைவர் வந்து இறங்கிட்டார். இறங்கினதுமே நான் மட்டுமல்ல, 2-3 முக்கியமான தலைவர்கள் தலைவர்கிட்ட பேசுறாங்க. தலைவர் பார்த்து முடிச்சு சரியான கருத்து தானே, இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, முழுசா போட்டு விடுங்க, நல்லா பாருங்க. நான் அந்த பேட்டி வந்து போடுவதற்கு முன்னாலேயே நான் ஒரு தொலைக்காட்சியில் அது எப்படி நீக்கப்பட்டதோ அப்பயே நான் பேசியிருக்கிறேன். நீ பாருங்க, அதில் பேசும்போது என்ன சொல்லி அதிவிரைவில் பண்ண ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்ல போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எங்க தலைவர் மதியம் வந்து போட்டு விட்டார்ல, அது என்ன போடுறாரு, அது ஃபுல் லிங்கையும் போடுறாரு. அரை மணி நேரம் பேசின பேச்சும் போறாரு. நாங்க யாரை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது எங்கள் கட்சியுடைய ஒரு செயல் திட்டம். அதுக்கு எதுக்கு அந்த செயல் திட்டத்தை உருவாக்கிறோம்? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். விளிம்பு நிலை மக்கள் வந்து எதுவுமே அதிகாரத்தில் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மளே பேசியிருக்கிறோம், உங்கள் தொலைக்காட்சி நான் பேசியிருக்கிறேன். எப்படி உங்களுக்கு வந்து இப்போ செயின் உங்கள் சொந்த பொருளோ, உங்கள் வாட்ச் உங்கள் சொந்த பொருளோ, உங்களுடைய கேமரா அதெல்லாம் மொபைல் உங்கள் சொந்தமோ, உங்கள் 2 வீலர் சொந்தமோ, அதுபோல் எல்லாமே உங்களுடைய நுகர்வு பொருள். அந்த நுகர்வு பொருளை போல தான் ஆட்சி அதிகாரமும் அரசியல் அதிகாரமும். வெறும் நம்ம எத்தனை வருஷம் கேள்வி கேட்டுட்டே இருப்போம், எத்தனை வருஷம் நம்ம இளைஞரணியாகவே இருப்போம், நாங்களும் எம்எல்ஏ ஆகணும், நாங்களும் எம்பி ஆகணும்னு அந்த புரிதல் ஒவ்வொரு இளைஞனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முழக்கம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், புளூரல், அது சிங்குலர். கொடுக்கலனாலும் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருப்போம். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு முடிவுக்கு வரணும் இல்லை, நம்ம எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷமா இந்த கோஷத்தை வச்சுட்டு இருக்கோம்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா திமுக? சொல்லுங்க. கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம்ல. என்னங்க இது? சூழ்நிலை தானே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால், அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்படலாம்ல. தொங்கு சட்டமன்றம் அமையணும்னு ஆசைப்படுறீங்க? அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பெரிய அரசியல் நிபுணர்கள்லாம் சொல்லுகிறார்கள். திமுக மெஜாரிட்டி எல்லாம் வராதுன்னு ஒத்துக்கிறாரு. அது சங்கத்தமிழ் சொல்லல, சங்கத்தமிழ் சொல்லல. நீங்க சொன்னது அது ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. உங்களை போன்ற சில உங்களை போன்ற நான் உங்களை சொல்லுங்க, பத்திரிகையாளர் சொல்லுகிறார்கள், வருங்காலங்களில் தமிழகத்துடைய சூழ்நிலை அப்படித்தான் அமையும், யாரும் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி ஆக முடியாது அப்படின்ற கருத்து பரவலாக இருக்கிறது. அப்படி ஒரு கருத்து உருவாகும் பொழுது என்ன சொல்றோம்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற இது மாறி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவம் கூட உருவாகலாம். அதுதான் ஜனநாயகத்தில் சிறப்பு. பொறுங்க, திமுக அவங்களே இருக்கிறீங்க. ஜனநாயகத்தில் பெரிய பங்கே வந்து அரசியல் வந்து பரவலாக்கப்பட வேண்டும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்
மக்கள் மட்டுமே பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தின் மைய புள்ளி. இதுதான் ஜனநாயகத்தின் மைய புள்ளி. நாங்கள் யார்ட்டும் கேட்கல. ஜனநாயக தத்துவத்தை, ஜனநாயக கோட்பாட்டுகளை நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம். உங்க ஆசையா இருக்கலாம் சார், அது உங்க ஆசையை கேட்டுக்கிறீங்க சார். அதுக்கு ஒரு நான் சித்தாந்தத்தை சொல்றேன், நான் கோட்பாட்டை சொல்றேன். திருக்குறள் சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணுமா? அதே விளக்கம் சொல்றேன். யாரை சொல்றீங்கன்னு ஒரு என்ன விளக்கம் சொல்லட்டுமா? அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அது அனைவருக்கும் பெருந்தாலும் ஜனநாயகம். இது ஏன் கருத்து இல்ல, இது ஏன் கருத்து இல்ல, எங்க தலைவருடைய கருத்து, எங்க தலைவருடைய கோட்பாடு. ஆனா நல்லா இருக்காது, ஒரு காலத்தில் செயல்பாட்டுக்கு வரும். பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் சாத்தியமான்னு நான் கேட்கிறேன். நிச்சயமாக சாத்தியப்படும் சார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறவங்களோட தான் நம்ம கூட்டணி வைக்க போறோமா 26? எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிக்கிறோம். தலைவரை சொல்லுங்க. உங்க கொள்கை உங்க கொள்கை என்றைக்கும் மாறாது. தலைவர் வந்து சார், உங்க கொள்கை என்றைக்கும் மாறாது. அது நிச்சயமாக எப்ப ஜெயிப்போம், எப்ப அடைய போறோம்ன்றது எங்க தலைவர் சொல்றது. அத கூட யோசிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு உட்கார்ந்து பேசணுமா? ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு டீம் தேவை இல்ல. எல்லாமே ஒரு தனிப்பட்ட திமுகவா இருந்தா தனிப்பட்ட ஒரு ஆள் முடிவு பண்ணா சர்வதிகாரம். பல பேர் டீமா இருந்து செயல்பட்டதே ஜனநாயகம். பார்க்கக்கூடிய நேர்கள் என்ன நினைப்பாங்க, திமுகனா டீம் போட்டு உட்கார்ந்து உயர்நிலை குழு, செயற்குழு எல்லாம் கூடி நம்ம முடிவெடுக்கணும். பிஜேபினா அப்படி வேண்டாங்க, உடனே சொல்லிடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப பிஜேபி சொல்ல போறீங்க, நீங்க அப்படி நீங்க அப்படிதான் முடிவெடுப்பீங்க. பிஜேபி பூரண மதிவிலக்கு உருவாக்க போகுதா? இல்ல டீம் போட்டு பிஜேபி காரங்களே அவர் ரொம்ப தம்பி சங்கடப்படுறாரு. நீ ஒரு டீமை போட்டு மேல ஒன்றிய அரசு எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு 10 பேரை உருவாக்கி மதுவினால் இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபுல்லா எடுத்துட்டு பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஒரு கையெழுத்தை போடுங்க. எவனாவது மதுவிலக்கு தமிழ்நாடு மாதிரி வேற எங்கேயாவது வச்சாங்கன்னா உடனே நீ ஒரு சட்டத்தை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சூப்பர், வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். வேணும்னா நாங்கள் ஒரு பாராட்டு விழா கூட நாங்கள் உருவாக்குறோம். மோடிக்கு பாராட்டு விழா நடத்துறோங்க. இங்க ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா பாராட்டு விழா நடத்துறங்க ஐயா, மதுக்கடைகளை மூடுங்கன்னு உங்களால நிச்சயமாக அதே போராட்டம். மது ஒழிச்சிருன்னு அவங்க கிட்ட கொடுத்தது அவங்க மது ஒழிச்சிருவாங்க, ஒழிப்பார்கள் என்பதற்கு நம்பிக்கை மட்டுமல்ல, தொடர்ந்து போராடுவோம். இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடிய நேரத்திலேயோ அல்லது அதற்கு முன்பாகவோ அதற்கு சில நாட்களுக்கு பின்பாகவோ ஏதேனும் ஒரு மாற்றமாவது தமிழ்நாட்டில் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் ஓயாது. தமிழ்நாட்டுல மதுக்கடையை மூடணும்னா மோடி திருப்பி சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. ஏங்க போட்டு குழப்புறீங்க? இந்திய அரசாங்கமே மதுவை மூடு, மோடி அரசாங்கமே மதுவை மூடு, தமிழக அரசாங்கமே தளபதி ஸ்டாலின் அரசாங்கமே தமிழகத்தில் மதுவை மூடு. ரெண்டு பேரும் தான் கேட்கிறேன், ஒரு ஆள் மட்டும் கேட்கல. தலைவர் சொன்னார் அப்படி எப்படி? இதே தலைவர் இருக்கிற அர்த்தம் ஸ்டாலின் அவர்களே கடையை மூடுங்கள், மதுவை தமிழக அரசாங்கமே மதுவை மூடுனா என்ன அர்த்தம்? தமிழக அரசாங்கமே மதுக்கடைகளை மூடுவதற்கான இன்னும் எங்க தலைவர் என்னோட ஒருபடி மேல போய் சொல்றாரு. நான் கூட ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்றேன். அவர் வந்து அட்டவணையை அறிவி, அட்டவணையை வழங்குன்றாரு. அது நேரடியான கேள்வி, பாராட்டுகள். அது பாராட்டுறதுக்கு மனசு இல்லைங்க. சும்மா அரசியலுக்கு மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. அரசியல் அங்கயா இங்கயா அதுவா இதுவா அப்படிலாம் போவாதீங்க. நேரடியா வாங்க. மது ஒழிப்போமா வேணாமா? ஒழிப்போம். அப்ப ஒழிப்பதற்கு எல்லாரும் ஓரடியில் திரண்டு எல்லாருமே சாதியவாதி மதவாதிகளை தவிர அனைவரையுமே அழைக்கிறோம்ல. எல்லாரும் அந்த மேடைக்கு வந்துருவாங்கன்றீங்க. வருவார்கள், பொறுத்திருந்து பாருங்க. நீங்க அழைக்காமலே வந்துருவாங்க. அக்டோபர் 2 அழைப்போம். ஏன் அழைக்காம அழைப்போம்? தனித்தனியா கூட அழைப்போம், ஆற்று கொடுத்து கூட அழைப்போம். அதிமுகவையும் திமுகவும் ஒரே மேடையில் உட்கார வைக்கும் விசிகா. வரலாறு நடப்பு. ஒரு வரலாறு திருப்பி சொல்லட்டுமா? நீங்க அப்ப இருந்தீங்க, நாம ரெண்டு பேரும் பேசிட்டோம். நல்லா நான் திடீர்னு நீங்க தலைவர் எனக்கு தான் போன் பண்ணாரு. நான் உங்களை பகிர்ந்து இருக்கிறேன் நண்பன்ற முறையில். தலைவர் திடீர்னு போன் பண்ணி, தம்பி ஒரு பொக்கையை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாரு. என்ன தலைவர் திடீர்னு நம்மகிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை யார்ட்டையும் சொல்லாம பொக்கை வாங்கிட்டு வந்தாரு. நேர போனமே என் கட்சியோட எவிடன்ஸ் சொல்றேன். இளம் சேர்க்கு வேற அவர்கிட்ட என்ன தலைவர் சொல்றாரு, பொக்கை சொல்றாரு, நீங்க வாங்கணும் அப்படின்னு தலைவரை மீறி தான் அவர்கிட்ட சொல்றேன். ஆனா நீ யாரும் வெளியே சொல்லிடுறாருன்னு. அப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல ஒரு பொக்கையை வாங்கிட்டு வர்றோம். அவர் வண்டியில ஏறல, ஏன் வண்டியில வந்து ஏறிக்கிட்டு நானு தலைவர் இளம் சேர்க்கு வேற தெரியுமில்ல, என் கட்சியோட தலைமையில செயலர், அப்போ வந்து தலைவருடைய தனி செயலாளர். அப்ப நாங்க 3 பேர் தான் போறோம். வண்டி நேரம் எங்க தெரியுமா போகுது? ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். அப்போ வந்து எல்லாருமே அதிர்ச்சி, என்னங்கடா இது இவர் வந்து டிஎம்கேல கூட்டம் இருக்காரு, இங்கே வர்றாரு அப்படின்னு. அது மாதிரி மனித நேயந்தான் ரொம்ப முக்கியம். அதில் கூட்டணி ரொம்ப பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஈழம் மாநாடு நடத்தினோம், ஈழத்திற்கான குரல் கொடுத்தோம்ல, அந்த காலகட்டத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார்ல. அப்போ நான் எங்கள் கூட்டில் வந்து திமுக கூட்டில் தான் இருந்தேன். ஆனால் அந்த அவைக்கு வந்து எல்லா எதிர்க்கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்தாங்களே. சசிகலாவுடைய கணவர் நடராஜன் கூட வந்தார்ல, நான் இருக்கு. அப்போ கூட எங்களுக்கு என்ன குற்றம் சுமத்தினாங்க? விடுதலை சிறுத்தையில் வந்து திசை மாறி போகுது, கூட்டணி உடைக்க பார்க்க சொன்னாங்க. நாங்கள் தொடர்ந்து போராடினோம். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழர்களுக்கான ஒரு விடுதலை வேண்டும். அந்த விடுதலைக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பது மது. அந்த மதுவை ஒழிப்பதற்காக நாங்கள் அனைவரையுமே அழைப்போம். எனக்கு பழைய வரலாறு, வரலாற்றை ஜெயலலிதாவை போய் சந்தித்தது ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே ஒரு ஷாக்கிங் எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சுல. அதே போல தைலாபுரம் தோட்டத்துக்கு ஒரு பொக்கையோட போயிட்டு வாங்கல, அது கூட ஒரு அதிர்ச்சி. நல்ல ஒரு நோக்கத்துக்காக தைலாபுரம் தோட்டத்துக்கே போயிட்டாரியா திருமாவளவன். நாளைக்கு வரலாறு பேசும். இவ்வளவு நுட்பமா அந்த கேள்வி கேட்டதுனால நான் உனக்கு கேட்கிறேன், நீங்க வருத்தப்படாம பதில் சொல்லணும். ஏன்னா இப்ப சீரியஸா போயிருக்கு இன்டர்வியூ, நீ சீரியஸா பதில் சொல்லணும். இளவரசனை படுகொலை செய்யறதுல யார் அவங்களை பின்னாடி இருந்து திட்டம் போட்டு கொடுத்ததுன்னு
உலகம் பூரா தெரியும். இளவரசன் நான் இருக்கு அவங்களுக்கு நான் இல்ல யுவராஜ் சார். யுவராஜ் இல்ல சார். யுவராஜ் யுவராஜ் கோகுல்ராஜ் அதில் வந்து கோகுல்ராஜ் வந்து கொலை செய்யப்பட்டதற்கு யாரு காரணம்? இப்போ ஏஆர் ஜெயில கிடக்கிறா. அதற்கு மையப்புள்ளியாக மக்கள் நல இருந்தது யார்? இதை முடிச்சுக்கிறேங்க. நீ ஏங்க மக்களை கூட்டி போறீங்க? நீ மாறி போறீங்க. நீ அங்க போய் நீ இந்த மாதிரி இதை முடிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் கௌசல்யா தங்கை இன்னமும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க கணவன் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஆணவ படுகொலை எல்லாம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் பின்புலமாக இருந்தது என்று தலைவர் எழுச்சி தமிழர் கூட சொல்லலை. நாங்கள் மேலோட்டமாக சொன்னோம், சங்கத்தமிழன் கூட சொல்லலை. ஆனால் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் சாதி கட்சி தான் செய்யுதுன்னு சொன்ன ரெக்கார்டு அப்படியே இருக்கு. வேணுமா நீ ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்க. அதெல்லாம் செஞ்சது தப்பு, இனிமே நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஜனநாயகத்தை விரும்புகிறோம், சாதி வரியை தூண்ட மாட்டோம்னு அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் தலைவரை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி நேரடியாக தோட்டத்திற்கு அழைத்து செல்லும். வரலாற்று துரோகங்கள் என்னவோ பாமக மட்டும்தான் செஞ்சது, வேற எந்த கட்சியும் வரலாற்று துரோகங்கள் செய்யல. சாதி பிரச்சனை உங்களுக்கு வரலாற்று பிரச்சனை. வரலாற்று துரோகங்கள் நான் வந்து வழியோட பேசிக்கிறேன். இருக்கிற சாதி பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அதுதான். அது வரலாற்றில் நடந்த ஒரு ஆறாவது வடு. ஆமா தானே? இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த பல ஆறாவது வடுவை திமுக செய்ததுன்னு வைகோவும் பேசியிருக்காரு. அண்ணன் திருமாவளவனும் பக்கத்துல நின்று அதை வந்து செவிமடுத்து தலையாட்டியிருக்காரு. அந்த வீடியோ காட்டுங்களா? மக்கள் திமுக என்றால் உங்களுக்கு மென்மையான ஒரு போக்கு, பிஜேபி பாமக என்றால் உங்களால என்னனாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்து பின்னாலிருந்து வேலை செய்தவர்கள் அவர்கள் தான் அப்படின்றதுக்கு ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டுனா சட்டமன்ற ஆதாரம் இல்ல. திமுக தான். நீ எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல சார், வைகோ அவர்கள் பேசியிருக்கார் சார். அதுக்கு பூரா காரண கருத்தா திமுக தான். திமுக வாயடித்து கிடந்தது என்றால் நீங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு வகையில். ஆனா அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க செஞ்சாங்க. என்ன ரெக்கார்டு சொல்லுங்க. நான் சொல்லல ஐயா. வைகோ பல விஷயங்கள் வைகோ அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாரு. எப்படி பேசினார்? என்ன பேசினார் வைகோ? சொல்லுங்க. வைகோ வந்து ஒரு காலத்துல வந்து இவர்கள் வந்து வாயடித்து கிடக்கிறார்கள், மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்க மாட்டுகிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கலாம். அதுதான் எங்க தலைவரும் பேசியிருக்காரு. ஏன் கரும்புலி முத்துக்குமார் இறந்தாரு பார்த்தீங்களா? அந்த மேடையில எங்க தலைவர் பேசியிருக்கிறார். நானே தான் சொல்றேன்ல. ஆனா இவங்க தான் திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஈழம் பூரா அழிஞ்சு போன திட்டம் போட்டாங்களா? சொல்லுங்க பிரதர். அதை இதை முடிச்சு போட இது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். சாதியில் ஒரு கல்யாணம் பண்ணால், காதல் திருமணம் பண்ணால் அவங்க ஆளை வச்சு கொலை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஏங்க ஒரு ஊரை எரிச்சாங்களேங்க தருமபுரி அந்த ஏரியாக்காரர் தான். நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பின்னாடி யார் இயக்குறான்னு தெரியாதா? அப்போ அவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடக்குதுன்னா அதை வந்து பின்புலமாக இருந்து நீ ஏன் செயல்பட்டீங்க? நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு அறிவிங்க. நாளைக்கு என்ன? இன்னைக்கே போவோம். இன்னைக்கு அவர் அறிவிச்சாரு, ஈவினிங் தலைவர் கூட்டி போவோம், கை கொடுப்போம். நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, திமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றதே விரும்புகிறோம். நீங்கள் வந்து திமுக மேலே உங்களுக்கு வெறுப்புனா திமுக பத்தி நான் கேட்கல சார். நேர்கள் பாப்பாங்க, அவங்க கேட்பாங்க. அவங்க தான் பதில் சொல்லிக்கிறீங்க. நாங்கள் தமிழகத்தை காப்பாத்துறீங்களா, திமுகவை காப்பாத்துறீங்களா? நேர்கள் சொல்லுவாங்க. தமிழகத்தை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய வேலை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தமிழக மக்களை மதுவில் இருந்து நாங்கள் பூரணமாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது வெறும் போராட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் உருவாக்குகிறோம். அதுக்கு உங்கள் பங்கு வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரலையில் மிக அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் என்ன, நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சங்கத்தமிழன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.